அப்பா அண்ணாமலை கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. பாத்திரமெல்லாம் விளக்காமல் அப்படியே கிடக்கிறத பார்த்து விளக்கி வைக்கலாம்னு நினைக்கக்குள்ள உள்ளே வந்த முத்து பதறி போய், என்னப்பா பண்ணுறீங்க? நாங்கள் இதையெல்லாம் பார்த்துக்குறோம். நீங்கள் தண்ணியில் கையை வச்சிங்கன்னா சளி பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா கால்வலி வந்துடும்னு சொல்லக்குள்ளேயே ரவியும் சத்தம் கேட்டு அங்கே வர்றாரு. முத்து பாத்திரம் கழுவ ரவி கிச்சன் மேடையை ஐடியா பண்ணுறாரு. மனோஜை வீட்டுக்குட்ட சொல்றாரு. முத்து என்னாலாம் முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சரின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பா கூட்டுறன்னு ஒத்துக்கிறாரு. மீனா முத்துவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதே சமயம் ரோஹிணி மனோஜுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ரவி நினைக்கிறாரு, என்னடா இது, இவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பேசுறாங்க, இந்த ஸ்ருதி மட்டும் கூப்பிடலையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு பெட்ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு கால் பண்றாரு. ஸ்ருதி பேசுறாங்க, உங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, தாங்க முடியலன்னு சொன்னதும் ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ரோஹிணி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. வீட்டு வேலை செஞ்சதுல கை காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்குன்னு புலம்புறாங்க. கை கால் வலி போறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு முத்து சொல்ல எல்லாரும் குஷி ஆகுறாங்க. நைட்டு மொட்டை மாடியில பார்ட்டி நடத்துறாங்க. சுவாரஸ்யமா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பா அண்ணாமலை அவங்கள தேடி மாடிக்கு வர்றாரு. அப்பா குரல் கேட்டதும் பாட்டில் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா அப்படின்னு அப்பா சொன்னதும், அப்பா வீட்டு வேலை செஞ்சதுல கை கால்லாம் வலியா இருந்துச்சு, அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. நானும் தானடா உங்க கூட வேலை பார்த்தேன், கை கால் வலிக்கு இதுதான் சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி பக்குவமா அவங்க செய்யற தப்பை உணர வைக்கிறாரு. உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திடுறாங்க. மொட்டை மாடியிலேயே 4 பேரும் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அப்பா அண்ணாமலை, எனக்கு பாவாடை தாவணியில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ முத்து உடனே அந்த பாட்டை பாடுறாரு. அப்பாவும் கூட சேர்ந்து சில வரிகள் பாடுறாரு. எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்கிறாங்க 4 பேரும்.